அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு ஹிஸ்டரியிலேருந்து முக்கியமான ஒரு 30 வினாக்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலில் நான் பாருங்க, குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஸ்ரீகுப்தர். குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். இரண்டாவது வினா, பிரயாகை மெய்கீர்த்தி இயற்றியவர் யார்? பிரயாகை மெய்கீர்த்தி இயற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஹரிசேனர். பிரயாகை மெய்கீர்த்தி இயற்றியவர் ஹரிசேனர். மூன்றாவது வினா, சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது. சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது. இதற்கான சரியான விடை மெக்ரோலி. சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் மெக்ரோலி என்ற இடத்தில் உள்ளது. நாலாவது வினா, அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார்? அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் பி, சுஷ்ருதர். ஐந்தாவது வினா, வங்காளத்தின் கவுட அரசர் யார்? வங்காளத்தின் கவுட அரசர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சசாங்கர். வங்காளத்தின் கவுட அரசர் சசாங்கர். ஆறாவது வினா, குப்த அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்கள் சுட்டிக்காட்டுவது எது? குப்த அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்கள் சுட்டிக்காட்டுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அரசாட்சி செழிப்பாக இருந்தது. ஏழாவது வினா, புத்தர் தனது முதல் சொற்பொழிவை எங்கு நிகழ்த்தினார்? புத்தர் தனது முதல் சொற்பொழிவை எங்கு நிகழ்த்தினார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சாரநாத். எட்டாவது வினா, கீழ்கண்டவற்றில் ஜாதக கதைகளை கூறும் ஓவியங்கள் அமைந்த குகை எது? கீழ்கண்டவற்றில் ஜாதக கதைகள் குறித்து கூறும் ஓவியங்கள் அமைந்த குகை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அஜந்தா. ஒன்பதாவது வினா, சரியான இணையை காண்க. இதற்கான விடையை பாருங்க, கோயில் நகரம் காஞ்சிபுரம், அதுதான் சரியானது. ஆப்ஷன் சி பாருங்க, கல்வி நகரம் காஞ்சிபுரம், தூங்கா நகரம் மதுரை, கூடல் நகரம் மதுரை தான். பத்தாவது வினா, தவறான இணையை காண்க. இதற்கான விடையை பாருங்க, கீழ்கடல் அப்படிங்கிறது அகில்ல, அது தப்பு. அப்போ சரியானதா பாருங்க, வடமலை தங்கம், அது சரி. மேற்கு மலையிலேருந்து சந்தனம், தென்கடல்லேருந்து முத்து. அப்போ கீழ்கடல்லேருந்து பவளம் வரும், அதுதான் தப்பு. 11வது வினா, பௌத்த நூல்களின் பெயர். பௌத்த நூல்களின் பெயர். ஆப்ஷன் பி, திரிபீடங்கள். பௌத்த நூலின் பெயர் திரிபீடகங்கள். 12வது வினா, சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரிஷபர். சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர். 13வது வினா, சமணத்தில் எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருந்தனர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 24 தீர்த்தங்கரர்கள் இருந்தனர். 14வது வினா, மூன்றாம் பௌத்த மாநாடு எங்கு கூட்டப்பட்டது? மூன்றாம் பௌத்த மாநாடு எங்கு கூட்டப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பாடலிபுத்திரம். மூன்றாம் பௌத்த மாநாடு பாடலிபுத்திரத்தில் கூட்டப்பட்டது. 15வது வினா, கீழடி கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கீழடி கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சிவகங்கை. 16வது வினா, தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சேரன் செங்குட்டுவன். தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன். 17வது வினா, கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்ககால ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லை? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் சி, பல்லவர். 18வது வினா, லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி மணந்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா, லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, முதலாம் சந்திரகுப்தர். 19வது வினா, சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான முக்கிய சான்று. சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான முக்கிய சான்று எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அலகாபாத் தூண். 20வது வினா, தன்வந்திரி ஒரு டேஸ் ஆவார். தன்வந்திரி ஒரு டேஸ் ஆவார். இதற்கான சரியான விடை பாருங்க, மருத்துவர். தன்வந்திரி ஒரு மருத்துவர். 21வது வினா, சந்திர வியாக்கரணம் என்பது டேஸ் நூலாகும். சந்திர வியாக்கரணம் என்பது டேஸ் நூலாகும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, இலக்கண நூலாகும். சந்திர வியாக்கரணம் என்பது ஒரு இலக்கண நூலாகும். 22வது வினா, இந்திய தொழில்துறை டேஸ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இந்திய தொழில்துறை டேஸ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் பி, அலெக்சாண்டர் கன்னிகாம். 23வது வினா, தவறான இணையை தேர்ந்தெடு.
இதுக்கான விடையை பாருங்க. ஆப்ஷன் சி எகிப்து தான் தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 3100லேருந்து 1100 வரைக்கும் வரும். அப்போ அதுதான் தப்பு. அப்போ சரியானதாக பார்த்துடலாம். மெசபடோமிய நாகரிகம் 3500லேருந்து 2000 சரி. சிந்துவெளி 3300லேருந்து 1900 அதுவும் சரி. சீன நாகரிகம் 1700லேருந்து 1122. அப்போ தப்பு எகிப்து நாகரிகம். 24வது வினா. தற்போதைய இந்திய எல்லைக்குட்பட்ட சிந்து சமவெளி நாகரிகம் பரவியிருந்த பகுதிகள் யாவை? இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 காளிபங்கன் மற்றும் தோலவீரா. 25வது வினா. முதல் எழுத்து வடிவம் கீழ்கண்ட எந்த இனத்தவரால் உருவாக்கப்பட்டது? முதல் எழுத்து வடிவம் கீழ்கண்ட எந்த இனத்தவரால் உருவாக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சுமேரியர். 26வது வினா. பாண்டியருக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் யார்? பாண்டியருக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி களப்பிரர்கள். பாண்டியருக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் களப்பிரர்கள். 27வது வினா. சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு எது? சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஊர். 28வது வினா. குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் எது? குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல். 29வது வினா. தமிழ் சொற்களை பிரதிபலிக்கும் வகையில் காவிரி என்ற ஆறு டேஷ் நாட்டில் ஓடுகிறது? தமிழ் சொற்களை பிரதிபலிக்கும் வகையில் காவிரி என்ற ஆறு டேஷ் நாட்டில் ஓடுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆப்கானிஸ்தான். கடைசி வினா. சிவிஸ் என்ற சொல் பண்டைய மொழிச்சொல் டேஷ் ஆகும்? சிவிஸ் என்ற சொல் பண்டைய டேஷ் மொழி சொல்லாகும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி லத்தீன் மொழி சொல்லாகும். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு வரலாறுலேருந்து முக்கியமாக ஒரு 30 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.